எதுவும் என்ன பண்ண போகிறேன்? என்ன இது ஆனால் பாட்டு பாருவோம் உப்பு கரு அப்படி இல்லை. என்னதான் மற்ற நான்வெஜ் சாப்பிட்லாம் கருவாடு அது தனி டேஸ்ட்டு. எங்கெல்லாம் வாரத்தில் 2 நாளா வாரமே ஃபுல்லாக கொடுத்தா கூட கருவாடு சாப்பிடுவோம்பா. ஆமாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கருவாடுனா. வாங்க வாங்க முடிச்சுட்டு வாங்க. என் போது ரெடி ரெடி ரெடி. நசிங் நான் போட்டிருக்கல அதெல்லாம் பண்ண அவ்வளோதான். சிக்கன் என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் ஆடு தீரலாம் மழைக்காய் அழைச்சிக்கலாம். சரிடாவா. கையில் குத்திக்க போகுது. அதே மெத்த குரூப்பில் தூக்கு குரூப்பில் டூக்கா பாம்பு நசிரியா மீன். நம்மளி தலையெல்லாம் அள்ளி மீன் போடுறேன். மீன் சாப்பிடுமா? எலி ரெட் ட்ராகன் ஃப்ரூட். ரெண்டு 3 வாட்டி கருவாடு பச்சை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தால் தான் அதில் இருக்க கசுப்புலாம் வரும். இதில் கசுரெல்லாம் வந்துருச்சு ஓரளவுக்கு. நல்லா 4 வாட்டி அழிச்சாச்சு. சுத்தமான நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், நறுக்குன பூண்டு, நறுக்குன தக்காளி, மஞ்சத்தூள், அரைச்சி எடுத்த தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், அரைச்சி எடுத்த கரம் மசாலா, நெத்திலி கருவாடு, பச்சை தண்ணி கசிதா அது ரெடி ஆகிடும். உப்பு நம்ம மாங்காய் பறி போடுமா? போயிட்டு வந்துடுறோம். ரெடி கேட்ச் பிடி. இந்த பால் வர எப்படி வருதுங்க? எப்பா ஏய் புட்டுட்டான்டா. இப்போ நல்ல சைஸ் இல்லை. கொத்தமல்லி, அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நேற்று செஞ்ச பழைய சோத்தில் தயிர் ஊற்றிக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மாங்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துக்கலாம்.
வச்சுக்கோங்க. வெங்காயத்தை வச்சு ஆடையெல்லாம் போட்டு பச்சை மிளகா வச்சா அப்புறம் அந்த மாங்காய் இனிமேல் டேஸ்ட்டாப்பா ரொம்ப செம்மையாக இருக்குது. வெத்திரி கறியோட அருமையாக இருப்பா அப்பா. சின்ன வெங்காயம் காரம் ஏறுது அப்படியே. நெத்திலி கறியோட இன்னைக்கு பழைய சோறு செம்ம ஜோறு.